எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. ராஜராஜ சோழன் தன்னுடைய காலகட்டத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில் பிராமணர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார் என்பதற்கு நிறைய கல்வெட்டு சான்றுகள், நிறைய செப்பேட்டு சான்றுகள் இருக்கு. குந்தவை நாச்சியார் ராஜராஜனுடைய சகோதரி, அரசனுடைய சகோதரி. அவங்களுடைய ஒரு கல்வெட்டு கிடைச்சது, கரந்தை கல்வெட்டின் பேரு, கரந்தை பகுதியில் கிடைச்சது. அந்த கல்வெட்டை படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, குந்தவை நாச்சியார் பொதுமக்களிடம் இருந்த நிலத்தை எல்லாம் பிடுங்கி பிராமணருக்கு கொடுக்க சொன்னாங்க, அதுதான் அந்த கல்வெட்டு அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி இந்த கல்வெட்டை நாம எடுத்து பாக்குறப்ப குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் தன்னுடைய தஞ்சாவூர் நூல் எழுதுறாரு, பிராமணர்கள் வைத்திருந்து பிற ஜாதியினருக்கு வந்துட்டு விவசாயம் செய்ய கொடுக்காம இருந்த நிலத்தை குந்தவை நாச்சியார் பிராமணிடம் இருந்து வாங்கி கோயிலுக்கு கொடுத்தாருங்கிறதா அந்த கல்வெட்டு. ஆட்சி காலத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய சபைக்கு வந்துட்டு மூலபருடைய சபைன்னு பேரு. இந்த மூலபருடைய சபையில் அதிகாரிகளாகவும் நிர்வாகிகளாகவும் இருந்தவர்கள் பிராமணர்கள். சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி செஞ்ச மிக முக்கியமான செயல் என்னன்னா, இந்த மூலபருடைய சபையெல்லாம் கலைச்சாங்க. கலைச்சிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலை நிர்வாகத்தை அவர்கள் மூலபருடைய சபையிடம் கொடுக்கவில்லை, வேளாண் மக்கள் இந்த விவசாயிகள் சபையிடம் கொடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு. அப்போ சோழர்கள் ஒரு கோயிலோட பொறுப்பை விவசாயிகிட்ட கொடுத்தாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, விவசாய நிலத்தை பிடிங்கி கோயில் இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்றாங்க. என்ன முறை? அப்ப தமிழர் வரலாறு என்பது தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. அதுக்கு அவங்க ஒரு முகமூடியோட போடுவாங்க, நாங்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள், நாங்கெல்லாம் நாத்திகர்கள், நாங்க தான் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், நாங்க தான் பிராமணர்கள் எதிர்க்கிறோம்.